வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் இப்போ ஜாக்லின் அண்ட் தென் அன்ஷிதா ஒரு ரவுண்டை வந்து முடிக்காமல் ஒரு பொம்மையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ தட் யார் ஃபைனலாக கிவ் அப் பண்ணாங்க அண்ட் தென் எந்த ரீசனுக்காக கிவ் அப் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கடைசி வரையும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ தட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அன்ஷிதா வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரியோட பொம்மையை வச்சுருக்காங்க. ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா தீபக்கோட பொம்மையை வச்சுருக்காங்க. ஸோ அன்ஷிதாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக்கை வந்து காப்பாற்றணும், இந்த கேமுக்குள்ளே அவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி மஞ்சரி பொம்மையை வந்து வெளியே வச்சுட்டு இருக்காங்க. தீபக் பொம்மையை ஜாக்லின் வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. பட் கடைசி வரைக்கும் ஜாக்லின் அந்த பொம்மையை வந்து நான் வைக்க போகிறதா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ மஞ்சரி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மஞ்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே நானும் உங்க கூட சப்போர்ட்டுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு மஞ்சரியும் கூட தூங்காமல் சாப்பிடாம இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா அந்த கேமில் எலிமினேட் விச் மீன்ஸ் அந்த பொம்மை வந்து எலிமினேட் ஆன மாதிரி. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தில் லைக் உள்ள ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் போய் தான் ஆகணும். பட் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க. கார்டன் ஏரியாலே தான் அவங்க இருக்கணும், உள்ளே போகக்கூடாது. உள்ளே போனால் அந்த கேம் வந்து முடிஞ்ச மாதிரி கணக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாங்க எல்லா விஷயமும். லைக் அவங்களால உள்ளே போக முடியாது அப்படின்ற நிறைய சுச்சுவேஷன் வந்து வந்தது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா தென் ஜாக்லின் ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் வெயிட் பண்ணாங்க. பட் ஒரு கட்டத்தில் அன்ஷிதாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாத்ரூம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அடக்க முடியல. இன்கேஸ் எந்த கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ எழுந்தேன் அப்படின்னா ஒன் பாத்ரூம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பவித்ரா தான் வந்து கூட இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சரி நான் போய் பொம்மையை வச்சிடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து சரி அங்கே போய் வைக்கிறதுக்குள்ளே வந்துடும், அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேராக உள்ளே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நேராக அவங்க வந்து பாத்ரூம் போயிடுவாங்க. பொம்மையை உள்ளே தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ உள்ளே தூக்கிட்டு போன உடனே ஆப்வியஸ்லி அவங்க இந்த பர்டிகுலர் பொம்மையை உள்ளே வச்சாகணும். ஏன்னா இவங்க வந்து கார்டன் ஏரியா விட்டு உள்ளே போயிட்டாங்க ரூம்குள்ளே, விச் மீன்ஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அதனால் இந்த பொம்மையை கண்டிப்பாக உள்ளே வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. உடனே வந்து அன்ஷிதா லைக் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறாரு. மஞ்சரியோட பொம்மை சேஃபாக உள்ளே போயிடுது. ஸோ இந்த பர்டிகுலர் ரவுண்டில் தீபக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ தட் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எப்போ 2 AM நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாக்லினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் நடுவில் பேசினாங்க. பட் இல்லை நான் தீபக் நான் உள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால முடியல, அவங்க உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்க உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க மஞ்சரியோட பொம்மையை. ஸோ தீபக் சார் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டார். ஸோ ஜாக்லினும் வந்து இது ஒரு கேம் ஸ்போர்ட்டிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோட பொம்மை உள்ளே போச்சு அப்படின்னா மஞ்சரியோட பொம்மை உள்ளே போய் தீபக் வந்து அவுட். ஸோ இந்த யூஸ் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா தீபக் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதாவுக்கு ஹெல்ப் பண்ணல. லைக் நான் கூட இருக்கேன், ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்லாம் இல்லை. பட் மஞ்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின் கூட கடைசி வரையும் இருந்தாங்க. ஸோ என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் தீபக் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இட்ஸ் அ கேம் ரைட். ஸோ அவங்களுக்கு லைக் இவர் சேவ் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா சேவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவர் தூங்கிட்டார். ஸோ தட் இந்த எலிமினேஷன் வந்து அவர் தூங்கின்னு இருக்கும்போது நடந்தது. விச் மீன்ஸ் இந்த கேம் அதாவது நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்லேருந்து தீபக் வந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரி. அந்த பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா போய் தூங்குங்க எல்லாரும், ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. ஸோ தட் இந்த ரவுண்டில் தீபக் வந்து எலிமினேட் ஆகிட்டார். ஸோ அப்கமிங் ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.